ஸ்தோத்திரம் ஜீசஸ். கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 11 மாதங்களும் தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி எங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தின் முதல் நாளிலே உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்கள் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். கடைசி மாதத்தின் முதல் நாளிலே ஒரு பாதத்திலே வந்து உமக்கு ஆண்டவரே நாங்கள் மகிமையை செலுத்தும்படி ஒருமித்து உன்னத நாமத்தை உயர்த்தும்படி தேவனாய் கர்த்தர் கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் எல்லாம் நீங்குவதாக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பா, உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சபையாய் குடும்பமாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்துக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒரு கிருபையின் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகட்டும். ஜெபம் கேட்டு நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். வந்த யாவருக்காகவும் துதிக்கிறோம். குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒன்றுக்கு தடைகளை நீக்கி கொண்டு வாங்க. வர தடைப்பட்ட யாவரையும் தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக புதிய குடும்பங்களையும் புதிய ஆத்துமாக்களையும் கொண்டு வாங்க. உன்னத நாமம் மகிமைப்படட்டும். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற அன்பின் நாமத்திலே யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். மாறிடார் என் மாநேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஆமென். பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. மாநேசரே, மாறாதவர் அன்பின்
கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாறிலே மாறிடார் மானேசரே ஆமாரதவரன் பின்னாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மாறிலே இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே பாடுவோம் இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே ஆவியாக இருக்கையிலே பாரில் தேடி வந்தாரே நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே பாடுவோம் பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே நேசன் என்றுன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே அல்லேலூயா இயேசுவின் மகன் மீதே ஆமென் அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததீனா அல்லெல்லாம் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே பாடுவோம் உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததீனா நல்லெல்லாம் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே அல்லேலூயா இயேசுவின் மகன் மீதே praise the Lord அதினாலும் அறியல்லாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே
இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகன் நீரே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. மாறிடாரின் மானேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிலே. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிலே. இயேசுவின் மகன் நீரே, பாடுவோம். அதினாழம் அறியலாகும், இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. ஆமென். இயேசுவின் மகன் நீரே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகன் நீரே. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் மகன். பிரைஸ் தி லார்ட். ஆராதிப்போம். இந்நாளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, சென்று உன்னை தள்ளாமலே ஈசனாக மாற்றிடவே. பாடுவோம். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, ஈசன் என்று உன்னை தள்ளாமலே ஈசனாக மாற்றிடவே. ஆமென். இயேசுவின் மகன் நீரே. ஹல்லேலூயா. அதினாழம் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லை, இணை ஏதும் வேறில்லை. மாறிடாரின் மானேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, மாறி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிலே. மாறிடாரின் மானேசரே, மாறாதவர் அன்பின் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிலே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாடியது போலவே கல்வாரி அன்பு ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. ஆழம் அறிய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அளவற்ற கல்வாரி அன்பு. ஆமென். அந்த அன்பினால தான் நம்ம நடத்தப்படுகிறோம். இத்தனை நாட்கள், 31 நாட்கள் 2024ஆம் ஆண்டை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இத்தனை நாட்களும் அவருடைய அன்பின் கரங்கள்
நம்மை அப்படியே கரம் பிடித்து தாங்கி நடத்தினது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? Glory Lord. Hallelujah. 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 Glory, glory, glory. நன்றி தகப்பனே. Praise the Lord. கிருபை. Glory, glory. இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பாடுவோம். இயேசுவின் மகன் மீதே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் பெண்ணாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே ஆளுதே என் அன்பீரே. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே ஆளுதே என் அன்பீரே. ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. பாடுவோம். இயேசுவின் மகா அன்பீரே அதினாலும் அறியலாகுமோ? இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு இணை எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம், ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறதே ஒரு பெரிய அதிசயம்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தஞ்சாவூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் 70லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று வீசும் என்று ஆமென் வானிலை அறிக்கையெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுகிறவர். சுவாசிக்கிறீங்களா? சுவாசிக்கிறீங்களா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆமென் வானிலை அறிக்கையெல்லாம் கூட கர்த்தர் மாற்றி அமைத்து நல்ல கால சூழமே கர்த்தர் கொடுத்து இந்த டிசம்பர் மாதத்துடைய முதல் நாள் காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கிருபைக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி துதித்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிமோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. Praise the Lord. இது ஒரு வாக்குத்தத்த பாடல். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்த பாடல். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு பாடல். ஆமென். அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம், மடிந்திடாமல். ஆமென். கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே ஆண்டு முழுவதும் இவ்வளவு அருமையா நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். நன்றி சொல்லி பாடுவோமா? சொல்லும் நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்றார் பரிமோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. ஒரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்காய் முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். முன் சென்றாரே, அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிமோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி
என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். பாடுவோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் காரில் அவரின் பாதையின் மொழியாய் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, எல்லாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல துதிகள்லாம் கொஞ்ச நேரம் நல்ல ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசி ஒரு அக்கினி அபிஷேகம் நிரப்பட்டும். அக்கினி அபிஷேகம் நிரப்புவதாக. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத கிருபை, மாறாத கிருபை. ஹல்லேலூயா. இலமகனும் சியந்தரலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்காய். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்காய். முன் சென்றாரே அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. முன் சென்றாரே, சென்றாரே அவர் நல்ல, அவர் கிருபை என்றும் உள்ள. தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாதினில் அவர் என் பாதையின் ஒளியாய். ஆமென். என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். அவர் நல்லவர், என்னை பாதுகாத்தார். ஆமென். அவர் கிருபை என்றுமே. ஆமென். என்னோடு கூடவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. என்னை நடத்தினார்.
என்றும் உள்ள. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். அதிகாலமே உம்மை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். காலைதோறும் இந்த கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே தரிசிக்கும்படி இந்த கிருபையினால் எங்களை நிரப்பிக்கொள்ளும்படி எங்கள் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தியானிக்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு கூட ஆண்டவரே பேசுங்க. ஆமென். வார்த்தைகளுக்கு பலப்படுத்தட்டும். மாதம் முழுவதற்கு வேண்டிய புது பலத்தை இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆமென். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். மத்தியிலே ஆமென். Praise the Lord. பாஸ்டர்மா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறாங்க. முன்பாக டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 வரை. எசேக்கியேல் 11 வசனங்கள் 17 முதல் 21 வரை. ஆதலால் நான் உங்களை ஜனங்களிடத்திலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசங்களிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. அவர்கள் அங்கே வந்து அதில் என்றிழக்கப்பட்டதும் அருவருக்கப்பட்டதுமாய் இருக்கிறதையெல்லாம் அதிலிருந்து அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆனாலும் என்றிழக்கப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலும் நாம் வந்து கூடி ஆராதிப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அப்படிதானே? ஆமென். அல்லேலூயா. என்ன கூட எல்லாம் சத்தமா சொல்லலாமே அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இது ஒரு விசேஷித்த மாதம். ஸ்தோத்திரம். எதனால? டிசம்பர் மாதம். ஏன்னா கிறிஸ்மஸ் வருது இல்லை? அதை காட்டிலும் விசேஷம் ஒன்று என்னவென்றால் இது மாதத்தினுடைய முதலாம் நாளாய் நாம் கர்த்தரை ஆராதிக்கும் நல்ல நாளாய் ஒரு வாக்குத்தத்த ஆராதனையாய் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினால் இந்த மாதத்தின் இந்த முதலாம் நாள் விசேஷித்த நாள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது? ஸ்தோத்திரம். வருஷத்தில் எல்லா முதலாம் தேதியும் என்ன பண்ணுறதில்ல, இப்படியாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் வருகிறது இல்லை.
வருஷத்தில் 1 அல்லது 2 சில நேரங்களில் 3 மாதங்கள் இப்படிப்பட்டதான முதலாம் நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிப்பதோடு மாத்திரமல்ல வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதமாய் அது அமைந்திருக்கும். அதிலும் இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்த மாதமாக கர்த்தர் இந்த வாரத்தை இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம், எல்லாம் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம். என்னது, எல்லா விஷயத்திலும் நமக்கு டிசம்பர்னால என்ன ஆகிடும், ஒரு சந்தோஷம் வந்துடும், அப்படி தானே? ஏன்னா என்ன செய்ய போகிறோம், கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், புது ட்ரெஸ் எல்லாம் வாங்க போகிறோம், நல்ல கேக்லாம் வெட்ட போகிறோம். அடுத்தது என்னது, நிறைய ஸ்வீட்ஸ் பலகாரம் அதெல்லாம் செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், வான்கோழி பிரியாணி சாப்பிட போகிறோம், அப்படி தானே? அப்படி தானே? தப்பே இல்லையே, செய்யலாமே, எல்லாமே செய்யலாம்ல. ஏன் எல்லாம் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க? ஐயோ இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். உங்களுடைய தேவைகள் காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னென்னலாம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரோ அதையெல்லாம் அனுபவியுங்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. அல்லேலூயா, எல்லாம் சொல்லுவோமே அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் என்ன செய்யணும், களி கூர்ந்து மகிழணுமா? அப்போ மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தம் இருக்கணும். எப்படி இருக்கணும் ஆனந்த சத்தம்? அல்லேலூயா, இதுதான் ஆனந்தமா? ஸ்தோத்திரம். நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குன்னா வீட்டில் நம்ம சத்தமே எப்படி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும்ல. நல்லா எல்லாத்தையும் ரொம்ப ஆசையாக பேசுவோம். ஏனென்றால் நம்ம உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறதா, சந்தோஷம் இருக்குது. ஐயோ எவ்வளோ சோகம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, எல்லாம் கொஞ்சம் நல்ல உற்சாகமா ஆமென். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கே கனத்தை செலுத்த வேண்டும். அல்லேலூயா, இன்னும் கூட அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது நமக்கு நிறைய பாரம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். யாரும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. ஆனால் தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது ஒருவேளை துக்கத்தோடு வந்திருந்தாலும் அண்ணல் ஆண்டவர் சமூகத்தை விட்டு போகிற பொழுது எப்படி இருந்தாங்களாம், துக்கமுகமாக இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதனால நம்ம யாரும் துக்கமுகமாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாம் சந்தோஷமாக கர்த்தரை நம்ம ஆராதனை பண்ணுவோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த முதலாம் நாளில் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் நமக்காக என்ன வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்களோ அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும், அப்படி தானே? கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம், ஸ்தோத்திரம், ஆமென். நிச்சயமாக எல்லாருமே சொல்லியிருப்போம். அதை சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ஜெபித்திருப்போம். ஜெபித்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், அப்படி தானே? ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாக நம்ம சொல்லணும், நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணணும், வார்த்தைகளை அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தோடு கூட அவைகளை சொல்ல வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த வார்த்தைகளும் வசனங்களும் நமக்குள்ள இருந்து நமக்காக கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த தடவை வரும்போது எல்லாருக்கும் ஒரு மைக் கொடுத்துட்டா எல்லாரும் என்ன பண்ணலாம், ரொம்ப சத்தமாக என்ன பண்ணலாம், அல்லேலூயா சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட இப்படியாக நம்ம வருஷத்தினுடைய இந்த 11 மாதமும் பல விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சமூகத்திலேருந்து பெற்றிருக்கிறோம். பல விதமான, அதாவது ஒவ்வொரு விதமான காரியங்கள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க பாஸ்ட் சொல்லிட்டாங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்குள்ளும் அப்படி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எத்தனை பேர் நம்ம திருப்தி ஆயிருக்கோம்? எத்தனை பேர் நன்மையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம், ஆமென். நம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத பெரிய 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 காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இது வரையிலும் செய்திருக்கிறார். இன்னும் இந்த வருஷத்தினுடைய மீதியான நாட்களிலும் கர்த்தர் அவைகளை செய்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்காக ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம் அல்லவா? எசேக்கியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்கள். அவைகளில் ஒரு வசனத்தை நம்முடைய 2 வசனத்தை நான் சேர்த்து வாசிக்கிறேன். அதனுடைய ஒரு வசனத்தினுடைய நடுப்பகுதி நம்மளுடைய வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 19ஆம் வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து
கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் யாரா? அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம். 1 பேதுரு 2:9 சொல்லப்படுகிறது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமாம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாய். ஒரு தடவை வாசிங்க அந்த வசனத்தை. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருக்கு எப்படி இருக்கிறோமா? நம்மெல்லாம் சொந்தமான ஜனம், அவருடைய ஜனம். அவர் நம்மையெல்லாம் தமக்கென தெரிந்து கொண்டிருக்கிறாராம். ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம். யோவான் 15:16 பார்க்கிற பொழுது, நீங்கள் என்ன பண்ணலை? தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ணியிருக்கேன்? தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் என்ன பண்ண வேண்டும்? உறுதிப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாராம்? அவருடைய சொந்த ஜனமாக. யோவான் 1:12 சொல்லப்படுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். பெரிய அதிகாரம் இல்லை? ஸ்தோத்திரம். அதிகாரம் இருந்தால் அதனால் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். நம்ம நாட்டில் இருக்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு தனி அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திற்கு என்ன இருக்குது? மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அப்படி தானே சாதாரண மனிதனுக்கு கிடைக்கிறதான மரியாதையும் மதிப்பும் அந்த அதிகாரிகளிடத்தில் இல்லை. அதை விட அதிகமான மரியாதையும் மதிப்பும் அதிகாரிகளிடத்தில் உண்டு. ஏனென்றால் அவர்களுக்கு கையில் என்ன இருக்குது? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த பவர் இருக்கிறதுனால அவங்களால என்ன செய்ய முடியும்? எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனானவர், வானத்தையும் பூமியும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால சிருஷ்டித்தவர் நமக்கு எப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம்? அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாராம். ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் யார் என்று முதல்ல அறிஞ்சு வச்சிருக்கணும். நீங்களும் நானும் யாரு? பிள்ளைங்களே இல்லை போல இங்கே யாரோ. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் பற்றி கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் யார் தான்? அவருடைய பிள்ளைகள். அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அதிகாரம் உடையதான அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறதான நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், எசேக்கியேல் 11 அந்த 20வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம அப்படி ஆண்டவர் தம்மை சொல்லுகிறார், நீங்கள்லாம் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஆண்டவர் எப்போ சொல்கிறார் தெரியுமா? அதற்கு முன்பான வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது இந்த வசனத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. இந்த வசனம் ஆங்கில வேதாகமத்தில் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு, 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அதன் பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம் என்ன தெரியுமா? நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா. இந்த 19ஆம் வசனத்தினுடைய முற்பகுதியும் 20வது வசனமும் சேர்ந்து ஒரு வசனமாகவும், இந்த வசனத்தினுடைய நடு மையத்தில் இருக்கிறதான அவர்களுக்கு நான் ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவரே இது வித்தியாசமாக இருக்குது, எல்லாரும் எவ்வளோ வாஞ்சியோட வேறு வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க.
ஆண்டு இந்த வார்த்தை தவிர எனக்கு இந்த பைபிளில் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் காண்பிக்கல. ஸ்தோத்திரம். நேற்று இரவு வரையிலும் கூட நான் அந்த வசனத்தை எடுக்கலாம். இரவு நேரத்தில் தான் கர்த்தர் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நான் படினால் அந்த வார்த்தைகளை வசனத்தை எடுத்தேன். ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நான் உங்களுக்கு என்னத்தை தருவேன்? ஏக இருதயத்தை தந்து உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுத்து உங்கள் மாம்சத்திலிருந்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய காரியம், பெரிய சத்தியமானது இதில் விளங்கினாலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவாக இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரமாக அவைகளை முடிக்க முடியுமோ நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு வார்த்தை, கடந்த வருடம், அதாவது 23ஆம் வருடத்தினுடைய டிசம்பர் மாதம், இதே போலத்த மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, போன மாதத்து வாக்குத்தத்த வசனமே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க. போன வருஷத்து இதை கேட்குறீங்களே, இதே போலத்த ஒரே வசனத்தை தான் கர்த்தர் கொடுத்தாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் வசனத்தை குறித்து வச்சுருப்போம். ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த வசனத்தையும் நான் சொல்கிறேன். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாராவது ஒருவர் வாசிக்கலாமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போன வருஷம் நான் இந்த ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வார்த்தைகளை எழுதி வைத்திருப்பேன். அந்த வசனங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையானது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. கடந்த வருடமும் என்னது இதே போலத்த ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருடமும் அதே நாளில் அதை போலத்த இன்னொரு வசனத்தையே ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏக இருதயம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் நமக்கெல்லாம் என்ன செய்கிறாங்களா? ஏக இருதயத்தை கொடுக்குறாங்களாம். எதற்காக? நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகளின்படி நடக்கவும், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் அவர்களுக்கு நான் ஏக இருதயத்தை கொடுத்து என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கெல்லாம் ஏக இருதயத்தை தருவாங்க. அது என்ன ஏக இருதயம்? இருதயம் பலதரம் இல்லை, இருதயத்தை பற்றி இருக்கு. ஏக இருதயம்னா என்னதான்? ஒரே இருதயம். கரெக்ட். ஒன் ஹார்ட், அதான் சொல்லப்படுகிறது. ஒரே இருதயம் இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவருக்கு சொந்த ஜனம் என்று சொன்னோம். நாமெல்லாம் அவருடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டோம். ஆனால் நமக்குள்ளாக அந்த ஏக இருதயம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறானாம்? நிலையற்றவனாய் இருக்கிறான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தாகிலும் கேட்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது எப்படி கேட்கணுமா? ஒரு மனதோடு கூட கேட்க வேண்டுமா? ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். 120 பேர் ஒரு மாடியிலே, ஒரு மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்து ஜெபிக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்குள்ளும் என்ன இருந்ததாம்? ஒரே மனம் இருந்ததாம், ஒரே இருதயம் இருந்ததாம். ஸ்தோத்திரம். என்ன இருதயம்? ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு இருதயம்தான் அவர்களுக்குள் இருந்தது. அதுதான் ஏக இருதயம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு இந்த 2 இருதயம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஒருவன் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தால் அவங்க என்ன செய்யக்கூடாதா? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. 2 மனதோடு கூட என்ன பண்ண முடியாது? 2 எஜமானுக்கு எந்த ஒரு மனுஷனும் வேலை செய்யவே முடியாது. ஒரு வீட்டிலே 2 எஜமான் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க, இவங்க ஒரு வேலையை சொல்லுவாங்க. நடுவில் இருக்க வேலைக்காரர்களுடைய பாடு எப்படி இருக்கும்? திண்டாட்டமாக போயிடும். யாருக்கு செய்கிறதுன்னு தெரியாது. யார் சொல்கிற வேலையை நிறைவேற்றுகிறது? ஒருத்தர் ஒன்று செய்யாதுன்னு சொல்லுவாங்க, அதே வேலையை இன்னொரு எஜமான் செய்ய சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற பொழுது என்ன செய்ய முடியாது? அந்த வேலைக்காரனுடைய பாடுதான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 எஜமானுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பற்றி கொள்வான், அடுத்தவனை கைவிட்டு விடுவான், அவனை விட்டு விடுவான். ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயுவிலே சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாது இருப்பானாக என்று சொல்லி யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. அப்ப 2 மனது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதே. ஸ்தோத்திரம். உலகத்தோடு உலகமாய் வாழ நம்ம கர்த்தரை அழைக்கவில்லை.
இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இவைகளெல்லாம் யாரில் உண்டாகல? பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆனபடினாலே இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் உள்ளவைகள் மேல் அன்பு கூறாமல், உலகத்திற்கு அடுத்த காரியங்கள் மேல் நம்முடைய மனது செல்லாமல், ஸ்தோத்திரம், தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கென அழைக்கப்பட்டவர்கள், தன் சொந்த ஜனம் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? அந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறாங்க, என் கட்டளைகளின் படியெல்லாம் நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தரேன்னு சொல்றாங்க. ஆண்டவரே நமக்கு அந்த இருதயத்தை கொடுத்துட்டாங்க. எதுக்கு? நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நடக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகளெல்லாம் நம்ம நடந்து அவருடைய நியாயங்களெல்லாம் கை கொண்டு அவைகளின்படியெல்லாம் நம்ம செய்ய மனதாக இருப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தின் காரியங்கள் நம்ம என்ன பண்ணாது? ஒன்று செய்ய முடியாது. நம்ம எத்தனை உலகத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் உலகத்தின் மக்களோடு கூட தான் வாழணும். பவுல் சொல்லுகிறார், நான் இப்படி உங்கள் எல்லாரையும் நான் பிரிந்து போகணும்னு சொல்லலை. ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற, தவறுகளை செய்கிற, குற்றங்களை செய்கிற, ஆண்டவரை அறியாத புறஜாதியார் நடுவில் தான் நம்ம இருக்கணும். ஆனால் அவர்கள் நடுவிலும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுதான் ஒரு மனது. நான் உலகத்தோடு இருக்கிறேன், உலகத்தோடு என்ன பண்ணணுமா? ஊரோடு ஒத்து போகணும். அப்படி தானே? ஊர் என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செய்யணும். நீங்கள் நானும் செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்கிறதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபிக்கிற பொழுது இப்படிதான் சொல்கிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஸ்தோத்திரம். நீங்க உலகத்தார் அல்ல, நீங்க உலகத்துக்குரியவங்க கிடையாது. அதனால ஏக மனது தான், ஏக இருதயத்தை ஆண்டவரே நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இருதயத்தை நம்ம தான் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? அதற்கு நேராக திருப்புகிறது இல்லை. ஸ்தோத்திரம். கட்டளைகளின்படி நடக்கணும், நியாயங்களின்படி செய்யணும், அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்தேன் என்று சொல்லி, அதாவது பார்த்தோம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது அதில் ஆண்டு சொன்னால், நான் நவமான இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். நவமான இருதயம்னா என்னது? நியூ ஹார்ட். அதுதான் புது இருதயம். நவமான இருதயம் என்று சொன்னால் புதிய இருதயத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்குறாங்களாம். அப்போ என்ன அர்த்தம்? பழைய காரியங்கள், பழைய பாவ சுபாவங்கள், துர்குணங்கள், இவைகளெல்லாம் பழையவைகள். இந்த பழைய இருதயத்தை ஆண்டவர் எடுத்துட்டு நமக்கு எதை கொடுக்குறாங்களாம்? நவமான இருதயமாகிய அந்த புதிய இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஏக இருதயம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய காரியத்தை மட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் மத்தியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டபடினாலே நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? வித்தியாசமாக தான் இருக்கும். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஜனங்களுக்குள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தினுடைய புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது இந்த ஆமான் போய் ராஜாவினிடத்தில் சொல்கிறார், இந்த தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் என்ன இருக்காங்க? பரம்பி இருக்கிறாங்க, நிரம்பி இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தா அவைகளெல்லாம் எப்படி இருக்கிறதாம்? வித்தியாசமும் விகற்பமுமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எல்லாம் அவங்க செய்கிற செயலெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம செய்கிற செயலெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? செய்ய மாட்டேங்கிறாங்க. நம்ம விக்கிரகத்தை வச்செல்லாம் வணங்குறோம், அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? அந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் ஒரே தேவன் என்று சொல்லி, ஏதோ யெகோவா என்று சொல்லி அவரை மாத்திரம் வணங்குறாங்க, அவரை மாத்திரம் பின்பற்றுறாங்க. அவங்க செயல்கள் எல்லாம் வித்தியாசமும் விகற்பமுமாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், ஒரு வேளை கல்லூரியில் வேலை பார்க்கலாம், ஸ்கூலில் வேலை பார்க்கலாம், ஒருவேளை நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் இருக்கிறதான இடத்தை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லணும், எப்படி இவங்க வித்தியாசமானவங்க, இவங்க எல்லாரும் பேசுகிற மாதிரி பேச மாட்டாங்க, இவங்க எல்லாரும் தெருவில் நின்று சண்டை போடுற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க? சண்டை போட மாட்டாங்க, இவங்க யார்கிட்டையும் கோவப்பட மாட்டாங்க. ஒருவேளை இவர்களுக்கு விரோதமாக யாரும் தவறு செய்தால் கூட அவங்கள போய் என்ன பண்ண மாட்டாங்க? கோவப்பட்டு கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான வார்த்தை தான் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்திருக்கிறாரா? நவமான இருதயம், புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவைகளின்படி செய்ய ஏக இருதயத்தை அவர் தந்து அடுத்தது என்ன செய்கிறார் பாருங்க, புதிதான அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்குறாங்க.
பாருங்க, ஒரு புதிய ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் அந்த மாதத்தில் எதான் சொல்லி ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, எனக்குள்ள என்ன கொடுங்க? புதிய ஆவியை கொடுங்க ஆண்டவரே, புதிய ஆவியை கொடுங்க. பாருங்க, தாவீது பாவம் செய்த பொழுது சங்கீதம் 51 சொல்லப்படுகிறது, ஒரு பாவம் செய்த ஒரு தேவ சந்நிதியை விட்டு விலகிற பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். 51ஆம் சங்கீதத்தில் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், ஆனால் நீங்கள் என்னை என்ன பண்ணிடக்கூடாது, என்னை என் பாவத்தினால பாருங்க என் சமூகத்தை விட்டு பாருங்க. வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவர் சொல்றார் பாருங்க, நான் பாவங்களெல்லாம் நான் பாராதபடிக்கு முகத்தை என்ன பண்ணுங்க, உமது முகத்தை நீங்கள் மறைச்சு என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கியறலும். அவர் சொல்றார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே, சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா என்னது? உருவாக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சிருஷ்டித்தாராம் எல்லாவற்றையும். எப்படி? வாயின் வார்த்தையினாலே சிருஷ்டித்தாராம். மனுஷனை மட்டும் பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் என்ன சொல்கிறாராம்? நம்ம உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுக்கிறாராம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன தாவீது பாருங்க, ஆண்டவர் பிரியமானவன் என்று, இருதயத்திற்கு ஏற்றவன் என்று என்ன பண்ணாராம்? சாட்சி பெற்றார். அப்படித்தானே? தாவீதை தெரியுமா? தெரியும் எல்லாருக்கும். ஸ்தோத்திரம். தாவீதை தெரியாமல் இருக்காது. ஏன்னா நம்ம வேதத்தில் ரொம்ப படிக்கிற புஸ்தகம், பிடித்தமான பகுதி எதுன்னு சொன்னால் யாருக்கு எல்லாருக்கும் என்னது? சங்கீதம் தான். எல்லாரும் பேசலாமே, சங்கீதங்கள் தான் என்ன பண்ணோம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா திறந்தோன்னே அது ரொம்ப மனதிற்கு இதமாக ஏற்றதாக இருக்குது. எதனாலன்னு தெரியல, எல்லாருக்கும் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். எடுத்தோடனே டக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் கொஞ்சம் ரொம்ப கசங்கி போயிருக்கும். ஏன்னா ரொம்ப அடிக்கடி எடுத்து வாசிக்கிற வசனம். இதெல்லாம் யார் எழுதுனா? தாவீது. இன்னும் சில ஆசிரியர்களும் எழுதுறாங்க. ஆனால் தாவீது அதிகமான பகுதியை தாவீது எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த தாவீது சொல்றாரு, இப்படி ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு ராஜாவாய், ஒரு ஆட்டு மேய்ப்பனாய் இருந்தவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், இப்போ ஒரு பெரிய ஒரு நாட்டிற்கே என்ன பண்ணுறான், ஒரு ராஜாவாய் வருகிறான். அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் ஒரு பாவத்திற்குள் ஆக்கப்பட்ட பொழுது ஒரு தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்படுகிறான். எச்சரிக்கப்பட்ட பொழுது அவனுக்குள்ள என்ன உண்டாயிருச்சு? உணர்வு வந்தது. தான் செய்தது தவறு என்கிறதை, தான் செய்கிறது பாவம் என்கிறதை அறிந்து ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் சுத்தம், என்னுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிருச்சு. நீங்கள் எனக்கு இப்போ எதை கொடுக்கணும்? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன பண்ணுங்க? புதுப்பிங்க ஆண்டவரே, புதுப்பிங்க. எனக்குள்ளே இருந்த ஆவி என்ன ஆயிடுச்சு? இப்போ கெட்டு போயிடுச்சு, வீணா ஆக்கிச்சு ஆண்டவரை. இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? எனக்குள் கொடுக்கப்படணும் ஒரு நல்ல நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணுங்க? புதுப்பித்து கொடுங்க என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நமக்குள் என்ன உண்டாயிருக்க வேண்டும்? உள்ளத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? புதிய ஆவியை கொடுக்க போறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த புதிய ஆவி வேணும்? ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் நான் புதிய ஆவியை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. புதிய ஆவியினால ஆண்டவர் என்ன பண்ண போறாங்க? நம்ம நிரப்ப போறாங்க. ஸ்தோத்திரம். அந்த புதிய ஆவி நமக்குள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா வாசிங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து உங்களுக்கு அதை பற்றி இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. எப்படி சொல்லிக் கொடுக்கல? பாவசனம் அதுக்கு முந்தின வசனம் இருக்குது பாருங்க. நீங்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும்
ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து நமக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணல? இப்படி உணர்வில்லாமல் இருங்க, காம விகாரத்துக்கு நேராக போங்க. ஸ்தோத்திரம். சகலவித அசுத்தத்தையும் ஆவலோடு நடப்பீங்க. இப்படி எதாவது ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? எல்லாம் பதில் சொல்லுங்கப்பா. இது எதையாவது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுத்தார்? எதையோ கற்றுக் கொடுத்தாருங்க. அவருக்கும் எனக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்துட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், அவ்வளோதான் என் வேலை. அப்படி தானே? ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறார்? அவர் கற்றுக் கொடுத்தது என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதன்படி நடக்க முடியும். அப்படி தானே? கற்றுக் கொடுத்ததே என்னதுன்னு தெரியாமல் இருந்தால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற காரியங்கள் ஒன்றும் அது பாரமானவைகள் அல்ல. எல்லாம் எப்படியா நாம் செய்யக்கூடிய மிக லேசான காரியம்தான். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். செய்ய முடியாதா? இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? எல்லாருக்கும் மன்னிங்க, எல்லாருக்கும் மன்னிங்க. எல்லாரும் உங்களுடைய குற்றங்களை, நீ மற்றவங்களுடைய குற்றங்களை மன்னித்தாதான் உன் குற்றம் என்ன பண்ணப்படும்? மன்னிக்கப்படும். இப்படி தான் ஆண்டவர் ரொம்ப சுலபமான காரியத்தை சொல்லுங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, வெளிச்சமாக இருங்க. நீங்கள் உங்கள் நல்ல நல்ல கிரியைகளை செய்யுங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாங்க? மகிமைப்படுத்துவாங்க. ரொம்ப சாதாரண காரியம், ரொம்ப எளிமையான காரியம். மனிதர்களாகிய நம்மால் செய்யக்கூடாத கடினமான காரியத்தை ஆண்டவர் நம்மேல் திணிக்கிறது இல்லை. அவைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அவருடைய நுகம் லகுவாயும் அவருடைய சுமை மெதுவாயும் இருக்குமா? ஸ்தோத்திரம். மெதுவானது தான் ஆண்டவர் வைக்கிறாங்க. அதை கூட நம்மளால் செய்ய முடியல. ஆண்டவர் நமக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த வசனத்தில் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை எப்படி இருக்கும்? லகுவாக இருக்கும். ஆமீன். என்னுடைய நுகம் லகுவாக இருக்கும், என்னுடைய சுமை மெதுவாக இருக்கும். நுகம்னா தெரியும்ல, எல்லாமே என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க. எனக்கே சந்தேகம் வந்துருக்கு, அதெல்லாம் உண்மைதானான்னு. நுகம் என்றால் என்ன? பாரத்தை சுமக்கிறது. மாட்டு வண்டியில் 2 கட்டை கழுத்தில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? மாட்டு வண்டி பார்த்துருக்கோமா? இப்போ எங்கே அதெல்லாம் பார்க்கறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு மாட்டு வண்டியை ஒரு மாடு இழுத்து செல்கிற பொழுது அதற்குடைய கழுத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஒரு கட்டையை வைத்திருப்பாங்க. அதுதான் அதனுடைய சுமை, அதுதான் நுகம். அந்த நுகம் தான் அந்த வண்டியினுடைய அத்தனை பாரத்தையும் என்ன பண்ணுது? அதுதான் தாங்கி கொண்டு அந்த மாடு தன்னுடைய கழுத்தில் வைத்து அதை சுமக்கிறது. எவ்வளோ கடினமான காரியம். சில நேரத்தில் அந்த மாடெல்லாம் அசைய முடியாது, பார்த்துருக்கீங்களா? நிறைய மூட்டைகள் எல்லாம் அடுக்கி வைத்திருக்க பொழுது அதால் அசைந்து கூட அந்த வண்டியில் இழுக்க முடியாது, அவ்வளவு அதிகமான பாரம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ளவர். நம்மேல் அப்படிப்பட்ட எந்த பாரத்தையும் அவர் திணிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் செய்ய கடினமான காரியம் செய்யவே முடியாது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்க்க பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் மிக கடுமையான காரியம். ஒருவனை வந்து ஒருத்தர் கண்ணத்தில் அரைச்சா அவன் என்ன பண்ணணும்? அடுத்த ஆள் அடிக்கலாம். ஸ்தோத்திரம். அதை மாதிரி என்ன பண்ணிருச்சு? அதெல்லாம் இப்போ இருந்தால் நல்லா இருக்கும்ல. நியாயப்பிரமாணம் இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். வீட்டில் எப்பவுமே என்ன பண்ணோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடியாக தான் இருக்கும். அப்படி தானே? சொல்லுங்கப்பா, அப்படி தானே? ஆனால் கர்த்தர் நல்லவர். என்ன பண்ண? நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்ற வந்தேன்னு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முந்தியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு கண்ணில் ஒருத்தர் பாதிப்பு பண்ணால் அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணாங்க? அந்த கண்ணை எடுத்துருவாங்களாம். ஸ்தோத்திரம். கையில் தவறு செஞ்சால் அந்த கை என்ன பண்ணப்படும்? வித்தியாசமாகவே பார்க்குறீங்க. எல்லாமே படிங்க, யாத்திராம படிங்க. அந்த கை கால் என்ன இடத்துல இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் இன்னமும் அரபு நாடுகளில் அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமீன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறதுனால நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றிவிட்டு, கர்த்தர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். அதனால் நம்ம அதில் அதெல்லாம் தப்பிச்சிட்டோம், கிருபையின் காலத்துக்குள்ளே வந்துட்டோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அவருடைய காரியங்கள் ஒன்று பாரமானவைகள் அல்ல. எல்லாம் சுமையெல்லாம் எப்படி இருக்கும்? லகுவா, மெதுவா, இப்படி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்ட். ஆனால் அவரிடத்துல போய் நம்ம கற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நடக்கணும். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இவ்விதமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவில்லை. எதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே.
அவர் சத்தியத்தை சொன்னது மாத்திரம் இல்லை, அதை சொல்லுகிறார். அவரிடத்திலிருந்து அதை கேட்டு அதை நாம் அறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கோம். இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணுங்கிறத ஆண்டவர் போதிக்கிறாராம். எப்படி? வேத வசனங்களின் மூலமாய் போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பண்ணுறாராம்? கூட இருந்து நம்மோடு போதிக்கிறாராம். எப்படி போதிக்கிறார்? நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும்? போதித்து நடத்தும். ஸ்தோத்திரம். 1 யோவானில் சொல்லப்படுகிறது 3-4 அதிகாரம் என்று சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதிக்கும். ஸ்தோத்திரம். தாவீது சொல்றாருல, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடக்க என்ன பண்ணுங்க? போதிங்க, என்னை போதிங்கன்னு சொல்றாரு. நான் பிரியமா நடக்கணும், பிரியமில்லாத நடத்த நான் செஞ்சிடக்கூடாது. அசுத்தமான காரியங்களை வசனம் சொன்ன அசுத்தமான காரியத்தை ஆவலோட செய்யும்படிக்கு தீவிரமா போறாங்களாம். ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அசுத்தமானதற்கும் தீமைக்கும் தீங்குக்கும் நம்முடைய கால்களை விலக்கி காக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலோடு கூட தான் நாம் செல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சொன்ன நல்ல ஆவி என்ன பண்ணும்? செம்மையான வழியில நடத்தும். நம்முடைய பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா அது எங்க நடத்துமாம்? செம்மையான வழியில நடத்தும். தவறான பாதைக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரு நாளும் நடத்த மாட்டார். ஸ்தோத்திரம். நீங்களும் இப்படி கற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் நம்மை போதிச்சு நடத்திருக்கிறாங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இதுதான் இந்த வசனமே. பாருங்க, நம்ம இவ்வளவு நாள் ஆண்டவரை அறியாத காலங்களில், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாத காலங்களில் எவ்வளவோ தவறுகளை செஞ்சுருக்கிறோம்ல, எவ்வளவோ பாவங்களை செஞ்சுருக்கிறோம். அதெல்லாம் பாவம் என்று கூட நம்ம அறியாதபடி நாம் இருந்திருப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, வசனத்தில் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போட அந்த மனுஷனை என்ன பண்ணிடணுமா? நம்ம களைந்து போடணும். இன்னும் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறேன், ஆமீன், இதெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன்னா கிறிஸ்துவினுடையவர்களாய் அவருடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். இன்னும் முந்தின மோசம் போக்குகிறதான அந்த பழைய மனுஷன் இன்னும் என்ன பண்ணுறான்? நம்ம கூட ஒட்டி கொண்டே வருகிறான். ஸ்தோத்திரம். அவனை என்ன பண்ணிடணுமா? களைந்து போட்டு விட வேண்டுமா? ஸ்தோத்திரம். பாவ காரியங்கள், இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன பழைய மனுஷன் நம்மோடு இருக்கிறானோ அந்த மனுஷனை என்ன பண்ண வேண்டுமாம்? தள்ளி விடணும், உதறி விடணும், களைந்து விட வேண்டும். ஸ்தோத்திரம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்ம தள்ளி விட்ட பிறகுதான் நாம் தள்ளணும். வசனத்தை கேட்கிற பொழுது என்ன பண்ணும்? ஆண்டவர் சொன்ன இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு கொத்தவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு சொல்லும் பொழுது என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் காரியங்கள் எதெல்லாம் நம்மை ஒட்டி கொண்டிருக்கு அதெல்லாம் என்ன பண்ணி விட வேண்டுமா? களைந்து போடணும். ஸ்தோத்திரம். உதறி போட்டுறணும், தள்ளி விட்டுறணும். அது ஒட்டிகிட்டே தான் வரும். அது நம்ம என்ன பண்ணணும்? இது நான் செய்யக்கூடிய காரியம் இல்லை. இவ்விதமாக இயேசு எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசு, ஆண்டவராகிய இயேசு எனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ நான் அதன்படி தான் செய்வேன் என்று சொல்லி அதன்படி செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த பழைய மனுஷன், கெட்டு போகிற மனுஷனை என்ன பண்ணணும்? அந்த கெட்டு போன மனுஷனை களைந்து போட்டுறணும். ஸ்தோத்திரம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவங்க, அது களைந்து போட்டாதான் என்ன பண்ணும்? புதிய ஆவி நமக்குள்ளே வர முடியும். ஸ்தோத்திரம். இந்த பழைய மனுஷன் நமக்குள்ளே இருந்தால், எங்கள் மாமனார் ஒரு புஸ்தகம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆங்கிலத்தில் புஸ்தகம் பார்த்துருப்பீங்க, ஒரு படிச்சிருப்பீங்க, மனிதனுடைய இருதயம் என்று சொல்லி. அதை ஆங்கிலத்திலிருந்து அவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பண்ணினது. ஆனால் இன்னும் அந்த புத்தகம் புழக்கத்தில் இருக்கிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதில் சொல்ல பாருங்க, பழைய மனுஷன் அவனுடைய இருதயத்தில் எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து என்ன பண்ணுமா? எதெல்லாம் புறப்பட்டு வருதோ அது மனுஷன் என்ன பண்ணி விடுமா? தீட்டுப்படுத்தும். ஸ்தோத்திரம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கிறது? மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 7ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்துக்குள்ள மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதா? இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் தான் அந்த பொல்லாங்கானவைகளாக்கி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இதெல்லாம் பொல்லாங்கானவைகள் எங்கிருந்து வருதான்?
யார் உள்ளத்துலேருந்து? நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளே இது இருக்குது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்ன பண்ணுமா, உள்ளத்துக்குள்ளே இருந்து வந்து மனுஷன் என்ன பண்ணிடுது, தீட்டுப்படுத்தி விடுகிறது, கரைப்படுத்தி விடுகிறது, பாவத்திற்குள்ளாக்கி விடுகிறது. இதெல்லாம் யார் தெரியுமா? பழைய பாவ மனுஷன். பாருங்க, நம்ம நினைப்போம் நம்ம என்ன இதெல்லாமா செய்கிறோம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனை. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, பொல்லாத சிந்தனை நமக்கு வராமல் இருக்கா? ஒரு நேரம் எல்லா நேரம் நல்ல சிந்தனைகள் தான். சில நேரத்தில் என்ன பண்ணிடுது, அந்த பொல்லாத சிந்தனை கொஞ்சம் வேலை செஞ்சிருது. ஸ்தோத்திரம். நம்ம நினைப்போம் இந்த மாதிரி பாவங்களாம் நான் செய்யலை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், கொலையெல்லாம் நான் என்ன பண்ணல. கொலை யாராவது பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்பா. கொலை பண்ணியிருக்கீங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது? தன் சகோதரனை பகைக்கிறவன் எப்படி இருக்கிறானா? கொலை பாதகனாக இருக்கிறானா. எவ்வளோ பெரிய வசனம் பார்த்தீங்களா? நம்மெல்லாம் நினைக்கிறோம் நான் கொலையே பண்ணலை, கொலை பண்ணால் நம்மளாம் இங்கே உட்கார முடியுமா? எங்கே இருக்கணும்? ஜெயிலில் தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம், நித்தம் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொலை பாதகர்களாக இருக்கிறோம். எப்படியா? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மனுஷர் என்ன பண்ணுறோம், கொலை பண்ணுறோம். நம்ம அப்போ என்ன பண்ணக்கூடாதான்? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொலை பண்ணக்கூடாது. அப்போ கொலை பண்ணக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? சகோதரனை பகைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமேன். நம்ம நினைப்போம் ஒருவேளை என் கூட பிறந்த தம்பி யாராவது பகைப்பாங்களா? கூட பிறந்த தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி யாரும் பகைக்க மாட்டாங்க. ஏன்னா ரத்த பாசம் இல்லை. அதனால அவங்கள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பகைக்க மாட்டார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை சின்ன சின்ன தப்புகள், மிஸ்டேக்ஸ் வரும், அதை என்ன பண்ணிடுவாங்க, கரெக்ட் பண்ணிக்குவாங்க. என்னதான் 1000 இருந்தாலும் சொல்லுவாங்க, ஒருவேளை அவன்கிட்ட நான் ஜென்மத்துக்கு பேச மாட்டேன், ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஓடி வந்தாலும் சொல்லுவாங்க, ரத்தம் என்ன பண்ணுது, துடிக்குது. ஏன்னா என்னதான் ஒரே ரத்தம் ஓடுது. இப்படி ஒரு பாவம், இப்படி ஒரு தப்பு, இப்படி ஒரு கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு என்னால் தாங்கிக் கொள்ள முடியல, எனக்குள்ள இருக்கிற ரத்தம் துடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். சகோதரன் என்று சொல்லப்படுகிறது வசனம் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஆதாரப்படுத்த நேரம் இல்லை. சகோதரன் என்று சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்களை யாரையும் ஒருவர் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டக்கூடாது, தீய சொற்களை சொல்லிவிடக்கூடாது, எப்படிப்பட்ட காரியங்களை செய்து பகைத்து விடக்கூடாது. தன் சகோதரனை பகைக்கிற எல்லாருமே கொலைபாதகர்கள் தான். வசனத்தை நம்ம முன்னாடி வைத்துக்கொள்வோம். நம்ம கொலைபாதகர்களா, கொலை செய்கிறோமா, கொலை செய்யலையாங்கிறத நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக களவுகளும் சொல்லப்படுகிறது. நம்ம போய் எங்கேயும் என்ன பண்ணுறதில்ல, களவு பண்ணுறதில்ல, திருடுகிறதில்ல. ஆனால் அதற்கும் வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. பொருளாசைகளும், பொருளாசை வசனம் சொல்லுகிறது பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி. பொருளாசை எதற்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் சொல்லப்படுகிறது கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில். இப்படி பல காரியங்கள், துஷ்டத்தனங்கள், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், ஒருத்தருக்கு விரோதமாக தூஷணமாக என்ன பண்ணிடக்கூடாது, துணிந்து பேசிடக்கூடாது. தூஷணமான வார்த்தைகள் நம்ம வாயில் என்ன பண்ணிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க மிக கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பழைய மனுஷன், இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உள்ளத்திலிருந்து அவையெல்லாம் என்ன பண்ணணும், புறப்பட்டு வெளியே போயிடணும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் களைந்து போடப்பட வேண்டும். பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரணும். பெருமை பாருங்க, ஒரு சின்ன காரியம், ஒருவேளை நல்லா இருக்கு நம்ம ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நமக்குள்ள என்ன பண்ணிடுற ஒரு பெருமை சொல்லுமா, எல்லாத்துக்கும் வர்றது தான், இயல்பு தான். ஸ்தோத்திரம். பெருமையானது நமக்குள்ளே வந்துடும். ஒருவேளை நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும்னு சொல்லி யாராயிலும் ஒருவர் நம்மை குறித்து, நம்முடைய காரியங்களை குறித்து புகழ்ந்து விட்டால் நம்மையும் அறியாதபடியான பெருமைகள் வந்துவிடும். ஆனால் அது கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படி தான், இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பழைய மனுஷனெல்லாம் களைந்து விட்டு உள்ளத்தில் எப்படி இருக்கணுமா, புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணுமா, மெய்யான நீதி இருக்கணும். அதாவது போலியான நீதி இருக்கக்கூடாது. வெளியில் பார்த்தா கிறிஸ்தவங்க, உள்ள பார்த்தா என்ன இருக்கக்கூடாது, பழைய மனுஷன் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். பழைய பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. எதெல்லாம் இன்னும் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கோம், அதெல்லாம் கூட என்ன பண்ண வேண்டுமா, தூக்கி எறிந்து விட வேண்டும். நாம் வித்தியாசமானவர்கள் என்கிறத மறந்து விடக்கூடாது. நாம் அவருடைய ஜனம். ஸ்தோத்திரம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் நம்ம மாற வேண்டுமா. நம்ம சிருஷ்டிக்கப்படும் போது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோமா,
தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தான் நம்ம மனுஷன் என்ன பண்ணாங்களா உண்டு பண்ணாங்க. நம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம், அவருடைய சாயலில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். முகத்தில் மட்டும் சாயல் இருந்து பத்தாது, நம்முடைய ஜீவமும் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட புதிய மனுஷனை நம்ம என்ன பண்ண வேண்டுமா, தரித்து கொள்ளணும். மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவ சாயல், இப்படிப்பட்ட காரியங்கள் உடைய புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும். அப்போ நம்ம யாரெல்லாம் பார்க்குறாங்களோ நம்மளை என்ன சொல்லுவாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பெயர் மட்டும் கிறிஸ்தவர்களாய் இருந்து விடுகிறவர்கள் அர்த்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் புதிதான ஆவியை கொடுத்துட்டா நம்ம ஜீவன் எப்படி மாறிடும், இன்னும் மாற்றப்பட வேண்டிய பல காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. இன்னும் நாம் விட வேண்டிய பல காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. அவைகளெல்லாம் விட்டு நாம் வருகிற பொழுது மாத்திரமே அந்த உள்ளான மனிதனுக்குள், உள்ளான நம்முடைய உள்ளத்திற்குள் வைக்கப்படுகிற புதிய ஆவி அது வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற பெயரளவில் மாத்திரம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இன்னொரு பகுதி இருக்கு, இன்னும் அடுத்த பகுதி படிக்கவே இல்லை, அது பெரிய வசனம் இல்லை. கல்லான இருதயத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். அதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். இருதயம் இருக்கும்ல உங்களுக்குலாம், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அதனால நிச்சயமாக இந்த வசனத்தை முழுசாக கேட்டு போகலான்னு விரும்புவீங்க. ஆனால் நம்முடைய நேரம் போதாததுனால நாம் இந்த பகுதி அதனால் நிறைவு செய்யலாம். நிச்சயமாய் பாருங்கள், கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எசேக்கியேல் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய அந்த 2 வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் வாசிக்க வேண்டும். யாரும் வேதத்தை மூடி வைக்க வேணாம். எல்லாம் அவங்க வேதத்தை திறந்து வைத்து இந்த வசனத்தை நாம் எல்லாம் வாசிக்கலாம். 19வது வசனம். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமேன். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாட்களில் புதிய ஆவியை கொடுத்து புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். புதியவர் இடத்துக்குள்ள போக போகிறோம். புதிய ஆவியை பெற்றவர்களாய் கடந்து போவோம். கர்த்தர் தாம் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. Praise the Lord. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. Praise the Lord. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் பெரிதாக்கப்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. 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 ஆமென். Praise the Lord. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹalleluya. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹalleluya சொல்லுவோமா? வேற யாராலையும் மாற்ற முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் தியானித்தோம், இந்த இருதயங்களை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹalleluya. ஆமென். நாள் முழு 11 மாதம் ஆமென் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி இருந்தது, நினைவுகள் எப்படி இருந்தது, யோசனைகள் எப்படி இருந்தது, செய்கைகள் எப்படி இருந்தது. ஹalleluya. ஆமென். ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தோடு நாம் கடந்து போகலாம். ஹalleluya. ஆமென். நல்ல ஒரு பாடல். ஆமென். நாங்கள் ஒவ்வொரு நாள் இந்த அதிகாலை 6ல் பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. கர்த்தர் ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு புதிய இதயத்தை கர்த்தர் தருகிறவர். ஹalleluya. நவமான இருதயம், நியூ ஹார்ட். ஹalleluya. இந்த இருதயத்தை கர்த்தர் நம்ம எல்லாரும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த அன்புள்ள இருதயம், கர்த்தரை நேசிக்கிற அந்த இருதயம். ஹalleluya. எப்பொழுதும் எப்படி இருக்கணும், அப்படியே இருக்கணும், மாறக்கூடாது. ஹalleluya. இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஒரு பல்லவியை நம்ம பாட போகிறோம். பாடும் பொழுது அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து காணிக்கை செலுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாத மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, பாடுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். இந்த பந்தியிலே நாங்கள் பங்கெடுத்து புதிய அனுபவத்தோடு இன்றைக்கு தியானித்தது போல புதிய ஆமென் இருதயத்தோடு புதுப்பிக்கப்பட்ட அனுபவங்களோடு கடந்து போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். ஒழித்து நேசித்து உடைய பிள்ளைகள் கொடுத்த அன்பின் காணிக்கைகள், நிசம்பமாக காணிக்கைகள், ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸ், ஊழியத்துக்காக ஜெபிக்கிற உழைக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்லவர் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. Amen, amen, amen.